நாளைக்கு தைப்பூசம். எல்லோரும் முருகன் கோயிலுக்கு போங்க, முருகனை வணங்குங்க, நிம்மதியாக இருங்க, அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக சாப்பிட்ணும், நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக இருங்க. எல்லாத்தையும் அன்பாக காட்டுங்க, அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க. ஏன்னா பாசம் முக்கியம், பணம் முக்கியம் கிடையாது. பணம் முக்கியம்தான், ஆனால் பணம் முக்கியம் இருக்கிற அளவுக்கு நாட்டை கொண்டு வந்துட்டாங்க. இதனால் நிறைய கஷ்டம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ ஏதாவது சொல்லுப்பா. நான் என்ன சொல்ல பேசு ஏதாவது. எல்லாம் நல்லா அப்புறம் சொல்லு. நோய்கள் இல்லாமல் எல்லாம் கஷ்டம் இல்லாமல் வாழுங்க. அப்புறம் சந்தோஷமாக இருங்க. அப்புறம் நிம்மதியாக இருங்க. ஜாலியாக கொண்டாடுங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க, எல்லாரும் நிம்மதியாக இருங்க. வாழ்க்கையை அன்போடு நேசிங்க, அன்போடு பழகுங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் தெய்வத்தை வணங்கும் போது உண்மையாக வணங்கணும். ரெண்டாவது பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுங்கிற சொல்கிற கதையை இந்த பெண்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுங்கெல்லாம் எது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். காசு 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 காசுக்கு தான் முன்னாடி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்மளே இப்போ கல்யாணமாட்டு வீட்டுக்கு ஒரு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரோம்னா நம்மளுக்கு என்ன சாப்பிட்றீங்க, என்ன போகிறீங்கிற ஒரு கவனிப்பு இருக்காது. முதல்ல எடுத்த காசு இருக்கா, எவ்வளோ கொண்டு வந்தீங்க, அந்த காசுக்கு தகுந்த போல தான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். பணத்துக்கு தந்தாலும் தான் மரியாதை கிடைக்கிது. காசு இல்லாமல் நீங்கள் ஒரு மாதம் ஒரு வாரமாக உட்காந்து பாருங்களேன், உங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் தான் குழந்தை முக்கியம், தான் பொண்டாட்டி முக்கியம், தான் வீட்டுக்காரன் கேட்கக்கூடாது. பொதுவாக வெளியில் பார்த்தா எல்லாருமே நல்லவங்க தான் மதிக்கணும். அது அந்த உணவு நீங்கள் வச்சுங்க.